மேஷராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஒரு லாபகரமான நாளாக வருகிறது. பொருளாதார நிலையில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள், லாபம், பண வரவு அதிகரிக்கும். கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய அத்தனை விஷயங்களும் நடைபெறும். ஒட்டுமொத்தத்தில் பணம் இருந்தால் எதை வேணால் சாதிக்கலாம் அப்படிங்கிற உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த பணம் அதிகப்படியாக வரும்பொழுது மனசுக்கும் சரி எல்லாமே நிம்மதியாக இருக்குது. அப்படிப்பட்ட பணம் காரிய சித்தியை தரக்கூடிய, காரியத்தில் கண்ணாக இருக்கக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு இன்று அதிக அளவில் இருக்கும். ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த நாள் நம்பிக்கையை தரக்கூடிய நாள். உங்கள் மனதில் இதுவரைக்கும் என்னென்ன காயங்கள் இருக்கோ அந்த காயங்கள் எல்லாம் நீங்கி, அடுத்து என்னுடைய எதிர்காலத்தில் இந்தந்த முடிவுகளை நான் எடுக்கப் போகிறேன், அதை நான் முடிவு தீர்க்கமாக எடுக்க போகிறேன், இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில் நான் நினைச்சதை சாதிப்பேன் அப்படிங்கிற தன்னம்பிக்கை உங்களுக்கு இன்றைக்கு அதிகமாக வரும். நீங்கள் நினைச்சதை கண்டிப்பாக சாதிக்க முடியும். இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கணும், அந்த முடிவில் தெளிவு இருக்கணும். இது இருந்தால் மட்டும் போதும், எதிர்காலம் உங்கள் கையில். மிதுன ராசி என்பவர்களுக்கு ரொம்ப அற்புதமான நாள். உறவுகளிலிருந்து பாசம், அன்பு பெறக்கூடியது. தந்தை தாயுடைய ஆசீர்வாதம், பெண்டாட்டி மனைவியுடைய அன்பு, குழந்தைகளுடைய பாசம், இது எல்லாம் கிடைச்சா ஒரு மனிதனுக்கு வேற என்ன வேணும்? இதை விட பெரிய சொத்து இருக்க முடியுமா? இது எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் இன்று. இந்த நாளை பயன்படுத்தி கொள்ள உங்கள் குலதெய்வ வழிபாடு ரொம்ப அவசியம். ஒவ்வொரு மனிதனுக்கும் தெய்வ வழிபாட்டில் ரொம்ப சிறந்தது குலதெய்வ வழிபாடு. இந்த குலதெய்வ வழிபாடு சிறப்பான வகையில் இருக்கும்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல திருப்பங்களை பார்க்க முடிகிறது. கடகராசி என்பவர்களுக்கு சற்று தொல்லைகளை தரக்கூடிய நாள். பணம் செலவு செய்யும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாள். 5 ரூபாய் செலவு செய்கிற இடத்துல 10 ரூபாயை செலவு பண்ணிட்டு பின்னாடி வருத்தப்படுறதுல பிரயோஜனம் இல்லை. காற்றுள்ள போதே தூக்கிக்கொள். பணம் நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் தான், அது போயிடுச்சுன்னா கஷ்டம். அப்போ இதெல்லாம் தேவையில்லையோ அதையெல்லாம் வாங்கவோ அனாவசிய செலவோ பண்ணக்கூடாது. இந்த அனாவசிய செலவு தான் ஒரு மனிதனை தேவையில்லாத கடனுக்கு ஆளாக்குகிறது. இந்த அனாவசிய செலவுகளை யார் யார் தவிர்க்கிறாங்களோ எவ்வளோ வேணால் சம்பாதிக்கலாம், குறைவோ நிறையாவோ, தேவையில்லாத செலவுகளை தவிர்க்கும் போது அவர்கள் பணக்காரராக மாறுகிறார்கள். இதுதான் உண்மை. இன்று நீங்கள் காசை காப்பாற்ற வேண்டும். சிம்மராசி என்பவர்களுக்கு உயர்வை தரக்கூடிய நாள். நீங்கள் செய்யும் தொழில் எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, உங்களுடைய கெரியர், ஜாப், ப்ரொஃபஷன் இதில் அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் முன்னேறக்கூடிய ஒரு நாள். நேர்த்தியுடன் இன்று முடிவெடுத்த காரியங்களை இன்றே நீங்கள் சிறப்பாக செய்யும் பட்சத்தில் உங்களுடைய உயர்வு என்பது உறுதி செய்யப்படுகிறது. கவலை என்பது வேண்டாம். காரியத்தில் கவனத்துடன் நீங்கள் இன்று இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய வெற்றி நிச்சயம் சாத்தியம். கன்னிராசினியர்கள் இன்றைக்கு எத்தனை சோதனைகள் எல்லாம் வந்தாலும் கூட அதெல்லாம் தாண்டி உங்களுடைய சாதனையை இன்று பதிப்பீர்கள். உங்களுக்கு வாழ்க்கையில் பிற்பகுதியில் என்ன வேணும் அப்படிங்கிறதுக்கான அச்சாணி என்று போடப்படும். இதுவரைக்கும் நீங்கள் சந்தித்த பிரச்சனைகள் எல்லாம் தவிடுபடியாகும். உங்களுடைய வெற்றி என்பது இறைவனால் உறுதி செய்யப்பட்ட ஒன்று. அதை யாரும் தடுக்க முடியாது. மனசில் தெம்புடன், செய்கிற காரியத்தில் நேர்த்தியுடன், நீங்கள் எடுத்த முடிவில் தீர்க்கத்துடன் இருக்கும்பொழுது நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கிறது உறுதி. துலாம் ராசி என்பவர்களுக்கு இன்று பல வகைகளில் எதிர்ப்புகள் வரக்கூடும். எதிர்க்கிறாங்களே, ஐயோ இது கஷ்டமா இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டா நம்ம தோல்வி அடைஞ்சதா அர்த்தம். எதிர்ப்புகள் யாருக்கு வந்தாலும் ஒவ்வொரு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சவால்லையும் ஏதோ ஒரு வாய்ப்பு என்பது இருக்கும்.
அது இங்கிலீஷில் சொல்லப்போனால் எவ்ரி அட்வர்சிட்டி தெர் இஸ் அ ஹிடன் ஆப்பர்ச்சுனிட்டி. தோக்கிறவங்களுக்கும் ஜெயிக்கிறவங்களுக்கும் ஒரே வித்தியாசம்தான். சோதனையை பார்க்குறவங்க வாழ்க்கையில் சோதனை அடைஞ்சு அப்படியே தோற்று போயிடுவாங்க. அந்த சோதனையில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பார்க்கிறவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள். இவ்வளவுதான். அந்த வாய்ப்பை சரியாக பார்க்கணும். நம்ம மேலே தவற வச்சுட்டு மற்றவங்களை நம்ம இது சொல்லக்கூடாது. நம்ம எடுக்கக்கூடிய முடிவு கரெக்டாக, இன்னைக்கு முடிவு எடுத்துட்டு பின்னாடி வருத்தப்படாமல் இருக்கிற அளவுக்கு உங்களுடைய பார்வையும் முடிவும் இருக்க வேண்டும். விருச்சிகராசி என்பவர்களுக்கு உங்களுடைய கடின உழைப்பின் காரணமாக இன்று மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்கும். விருச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உழைப்புனா என்னன்னு சொல்லித்தர யாருக்கும் அருகதை இல்லை. ஏன்னா உழைக்கிறதுக்கு நீங்கள் தான் பெஸ்ட்டு. மன பிரச்சனைகள், மனம் சம்பந்தப்பட்ட சவால்கள்லேருந்து நீங்கள் வெளியே வரும்போது உங்களை மாறி விருச்சிகம் கடின உழைப்பின் காரணமாக மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு சாத்தியமாகும். உழைப்புனா என்னன்னு யாரும் உங்களுக்கு சொல்லித்தர வேண்டாம். உங்களால் நீங்கள் நினச்சதை சாதிக்க முடியும். சின்ன விஷயம் என்னென்னா, மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சரியாக ஹேண்டில் பண்ண தெரியணும். உங்கள் மனசை சரியாக வச்சுக்கிட்டிங்கன்னா எதையும் நீங்கள் ஜெயிக்க முடியும். இந்த மனம் என்ற கோவில் திறக்கின்ற போது அழைக்காமல் அங்கே தெய்வம் வந்து சேரும். உங்கள் மனசு தேவையில்லாத விஷயங்களில் நிறைய நாட்டம் ஆகுது. அந்த தேவையுள்ள விஷயங்களை கவனம் பண்ணி தேவையில்லாத விஷயங்களை தவிர்த்தினாலே போகிறோம். ஒரு வாழ்க்கையில் எதையும் சாதிக்கக்கூடிய இமாலய வெற்றிகளை பெறக்கூடிய யோகம் தன்னாலவே வந்து சேரும். விருச்சிகம் விஸ்வரூபம் எடுக்கும் ஒரு நாள். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று எஸ்பெஷலி மாணவ மாணவியர்களுக்கு எப்பேற்பட்ட தேர்விலும் தேர்ச்சி பெறக்கூடிய யோகங்கள். இளைஞர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு நீங்கள் நினைத்த வேலை கிடைக்கக்கூடிய யோகம். நடுத்தர வயதினருக்கு கடன் தொல்லை மற்றும் வீடு வாகனம், கடன் தொல்லையிலிருந்து விடுபட்டு வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம். முதியவர்களுக்கு தான் பெற்ற பிள்ளைகளுடன் அன்பாக தருணங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம். இப்படி தனுசு ராசிக்கு அற்புதமான காலகட்டங்கள். இன்று தனுசு ராசி நேயர்கள் முக்கியமாக ஒன்றை செய்யணும். என்ன அப்படின்னா, முருகப்பெருமானுக்கு உங்களால் முடிந்த அபிஷேகங்கள், நைவேத்தியங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை நல்லபடியாக அமையும். மகர ராசி என்பவர்கள் இன்றைக்கு முக்கியமாக சிக்கனமாக இருக்கிறது எப்படின்னு பழகிக்கணும். தேவையில்லாத செலவுகள் ரொம்ப சஞ்சலப்படுத்தும் மனசை. இப்போ கையில் ஏதோ ஒரு பொருள் வச்சுருக்கோம், அதை அப்கிரேட் பண்ணிக்கலாமா, இன்னும் வேறு ஏதாவது பொருள் வாங்கலாமா, இருக்கிற பொருளை கொடுத்துட்டு வேறு அதிகமாக விலை கொடுத்து ஏதாவது வாங்கலாமா, இந்த சந்தேகம் சஞ்சலம் தவிர்க்க வேண்டும். எப்பவுமே காசை சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டமோ அந்த சம்பாதிச்ச காசை காப்பாற்றுறது அதை விட பெரிய கஷ்டம். அதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இப்போது நமக்கு உடம்புல தெம்பு, ரத்தத்தில் சூடு இருக்குது. பின்னாடி அது இல்லாத போது நம்ம சம்பாதிச்ச காசு தான் நம்மளை காப்பாற்றணும். காசு யாரை காப்பாற்றணும்? யார் காசை கரெக்டாக காப்பாற்றுறாங்களோ அவங்கள காசு திருப்பி காப்பாற்றணும். இதை மனசில் வச்சு செயல்பட வேண்டும். கும்பராசினியர்களுக்கு இன்று மன அமைதியும் நிம்மதியும் சாத்தியம். இறை வழிபாடு தேவை. அருகாமையில் இருக்கக்கூடிய ஈஸ்வர ஆலயங்களுக்கு சென்று சிவ வழிபாடு செய்வது உத்தமம். இன்று நீங்கள் கண்டிப்பாக சிவநாமத்தை சொல்லி சற்று 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் தியானம் இருக்கும் போதும், உங்களால் முடிந்த தான தர்மங்களை செய்யும் பொழுதும் நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்த விதத்தில் நினைத்த நேரத்தில் நடந்தே தீரும். மீனராசி என்பவர்களுக்கு இன்று உங்களையே அறியாமல் ஒரு அற்புதமான சில சிந்தனைகள் உருவாகும். அதே மாதிரி நீங்கள் முக்கிய விஷயங்களில் ஒரு ரொம்ப புத்திசாலித்தனமான முடிவுகளை இன்று எடுப்பீர்கள். உங்களுக்கே அது ஆச்சரியத்தை கூட கொடுக்கலாம். எது எப்படி இருந்தாலும் எதிர்காலம் உங்கள் கையில். ஜென்மசனி வரப்போகுது 7.5 சனியில் அப்படிங்கிற பயம் வேண்டாம். எப்பேற்பட்ட சனி பகவான் தன்னுடைய எதிரிகளுக்கு கூட தர்மத்தின் வழி போறவர்களுக்கு நல்லதையே செய்வார். அதனால எந்த கவலையும் வேண்டாம். வெற்றி உங்களுக்கு. கடவுளே உங்கள் பக்கம்.